பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இன்று ஆண்டவர் நம்மளிடத்துல கற்பிக்கிற வார்த்தை, நமக்கு ஆண்டவர் காண்பித்து கற்பிக்கிற வார்த்தை இதுதான். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஆலோசனை சொல்ல அநேகர் எழுப்புவாங்க. எழும்பும்போது நம்மளுடைய வாழ்க்கை நெறிகள் நலமானதை சிந்திக்க ஒரு மென்டார் நமக்கு யாராவது ஒருத்தர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில யாராவது இருக்கட்டும். அவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் சொல்லுகிறதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு, வேத வார்த்தையோடு ஒப்பிட்டு நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதான் எல்லாவற்றும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அதை பிடித்து கொள்ளுங்கள். அது அது உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு அது நலமானதா என்பதை பிடித்து கொண்டு இம்மையில வாழும் போதும் அது மறுமையில அவரோட வீட்டுக்கு கொண்டு செல்லுதான்னு சோதித்து அறிந்து அதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் பிறர் ஹார்ம் பண்றதா இருக்கட்டும், உங்க ஆத்துமாவை அதை ஹார்ம் பண்றதா, தேவனுடைய வழியை விட்டு விலகிற எல்லா காரியங்களும் பொல்லாங்கு காரியங்கள். அந்த பொல்லாங்கு காரியத்தை பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதை விலகுங்கள்னு விட்டு விலகுங்கள். அவ்வளவுதான். அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகிறதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் பொல்லாங்கானதை அவர்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை விட்டு விலகி ஓடுவார்கள். அது பொல்லாங்கு என்பது அவர்கள் வாழ்க்கையில தென்படாத ஒன்றாய் ஆவியானவர் நடத்தி செல்வார். தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இரக்கமும் கிருபையும் நிறைந்தீங்க நல்ல தகப்பனே, இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் இசப்பா எல்லா போதனைகளையும் கேட்டு நாங்கள் இசப்பா எல்லாருடைய தாட்சியும் நாங்கள் மனதில் வைக்காமல் இசப்பா எங்களுக்கு நலமானதை பிடித்துக்கொள்ள ஆவியானவர் அவ்விதத்தை ஏற்றுக்கொள்கிற ஞானத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றுவீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா உம்முடைய வார்த்தைக்கு அவைகளை நாங்கள் ஒத்து பார்த்து அதை எடுத்து பிடித்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் அன்பாய், இன்னும் உம்முடைய அன்புல வளர, இன்னும் பரிசுத்தமாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் உம்முடைய அடிச்சுவட்டை நாங்கள் ஃபாலோ பண்ண எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா பொல்லாங்கானது எந்த எண்ணங்களும் எங்கள் எண்ணங்கள்ல தோன்றாதபடி, எங்கள் மனதுல தோன்றாதபடி நாங்களும் யாருக்கும் பொல்லாங்கு செய்யாம இசப்பா உம்முடைய அன்பை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பிலையும் உம்முடைய பரிசுத்தத்திலும் உம்முடைய சத்தியத்திலும் கர்த்தர் நீர் எங்களை நிலைப்படுத்தி எங்களை அவ்வழியில எங்களை நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் எங்கள் மூலியமாய் ஆயத்தப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. நீரே ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும். தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.